செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூல் லீவ் எத்தனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பார்த்தலாம். அண்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் பண்ணால் யாருக்கும் வைக்க மாட்டாங்கப்பா. 10th and 12th பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க மாட்டாங்க. அதை பற்றி அப்டேட் பார்த்தலாம். அண்டு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் உங்களுக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் எக்ஸாம்ஸ். அதை பற்றி அப்டேட்ஸாக ஃபுல்லாக பார்த்தலாம் இந்த வீடியோவில். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, முதல் விஷயமா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் மேக்ஸிமம் எந்த ஸ்கூல்லையும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் வைக்க மாட்டாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. ஸோ ஆல்ரெடி பண்ண ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாரி பல ஸ்கூல்ஸில் பண்ண வைக்கிற மாதிரி பண்ண அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்கள் ஸ்கூல் நேமையும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, உங்களுக்கு விடுமுறை பண்ண எப்போ வரை நீடிக்கும் என்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. சாரி, 6ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 5ஆம் தேதி. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி வரையும் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா? 1ஆம் தேதி வரை லீவ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 நாட்கள் விடுமுறை வருது நியூ இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் 2-3 பேர் உங்களுக்கு வியாழன் வழி தான். ஸோ அந்த வியாழன் வழி பண்ணால் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு சனி ஞாயிறு பண்ணால் எப்படி வழக்கமான லீவ் தான். ஸோ உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அந்த ஆலோசனை முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 13 நாட்கள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜனவரி 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஓகேவா? சப்போஸ் அந்த விடுமுறையானது எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஓகேவா? இதான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஆஃபீஷியல் அப்டேட்ப்பா. இதை தவிர அந்த கடலூர் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ், விழுப்புரம் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாமே ஃபுல்லாக போஸ்ட்போன் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா மழையால் பாதிக்கப்பட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ஸில் பல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வேணால் இன்னும் தேங்கிட்டு இருக்கு. மழை வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நாட்கள் 10 நாள் ஆயிடுச்சு. பட் இன்னும் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வேணால் இன்னும் தேங்கிட்டு இருக்கு ஒரு சில பகுதிகளில். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமாக ஃபுல்லாக போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி மந்த் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10th, 11th, 12th ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி 3 எக்ஸாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10th 3 வைப்பாங்க, 11th 12th 2 தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. மார்ச் 1 போயிடுவாங்க. 10th பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் போவாங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு அவ்வளோதான். டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ படிச்சுட்டே இருங்க. இந்த லீவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறேன் மாடல் செட்லாம். ஸோ போய் பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th, 11th, 12th படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே போல் 1 to 9th யாரும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். வழக்கம் ஏன்னா 9th போகிறவங்க மட்டும் ஸ்பெஷல் கிளாஸில் யாரும் வைக்க மாட்டாங்க. 10th, 11th, 12th மட்டும் தான் ஸ்பெஷல் கிளாஸஸ் இப்போதைக்கு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மட்டும் பார்த்துருங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்கூல்ஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஸ்கூல் நேமும் உங்கள் ஊர் பேரும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பில் மகேஷ் பையமணி அமைச்சர் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷம் இப்படி சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்படி அவங்களும் பண்ணால் கேட்காம ஸோ ஸ்கூல்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் பண்ணால் அப்படி வைக்கக்கூடாதுன்னு பண்ணால் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. எக்ஸாம் நடந்துட்டு தெரியுமா? ஆஃப் எக்ஸாம் அப்பயே பண்ணால் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வருஷம் பண்ணால் அரையாண்டு லீவில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை மீறினா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க சொல்லி இந்த வருஷம் நம்ம நம்பலாம். நம்மளுடைய அன்பில் மகேஷ் பையமணி அமைச்சர் நம்பலாம். ஸோ பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பண்ணி உங்களுக்கு அடுத்தது நான் லீவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 to 9th ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேபிள் பண்ண கூட கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க நினைக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், ஸோ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அந்த அப்டேட்டில் சந்திக்கலாம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.